ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய டேஸி பிக்னஸ் குக்கிங்லேருந்து இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரெடிஷ்னலான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிகப்பு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம அரைச்சிடுவோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா 3 மிளகாய் நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது ஆறின உடனே இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு காஃபி குடிச்சிடலாம். ஏன்னா காஃபி குடித்தா தான் ஈவினிங் வேலை ஃபுல்லாக முடியும். இல்லைன்னா நடுவுலேயே தலைவலி வந்துடும். காஃபி குடித்த உடனே நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே மீன் குழம்பு இதெல்லாம் சட்டியில் தான் பண்ணுவேன். அதனால் நான் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட அதுலேயும் பண்ணலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 10-15 பல்லு பூண்டு தடியாக இருக்கிறது நல்லா நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ வெங்காயமும் தக்காளி பேஸ்ட் எல்லாமே, அப்போ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை நம்ம சேர்த்துக்குவோம். அதுலேயே மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கிறோம். அதை நல்லா எண்ணெயில் பைண்ட் ஆகிற வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு தனியாக ஒரு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கின உடனே மிக்ஸி கழுவின தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் வரும், அதை ஊற்றிக்குவோம். நமக்கு பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம முதல்ல தண்ணி ஊற்றிக்குவோம். எடுத்த உடனே புளி சேர்த்தா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. நான் காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்படி சேர்த்தா அப்படி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அதுதான் டேஸ்ட்டு. இப்போது எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்த உடனே நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். இந்த மீன் சிகப்பு கொடுவா மீன் ஒரே ஒரு கொதியிலேயே வெந்துடும். அதனால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிடுங்க. குழம்பு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம். அதுக்கு மேலே கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்குவோம். வாசனைக்கு ஜம்முன்னு இருக்கும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி.